அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சமயத்திலும் நாம் மறுமதிப்பீடு செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏன் நாம் படிக்கிறோம்? ஏன் இந்த சபைக்கு ஆராதனைக்கு செல்கிறோம்? ஏன் ஊழியம் செய்கிறோம்? ஏன் நாம் சம்பாதிக்கிறோம் என்று அநேக சமயங்களிலே தங்கள் நோக்கங்களை மதிப்பீடு செய்வது உண்டு. இந்த நாளிலே சத்தியவசன நிகழ்ச்சிக்காக இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது என் உள்ளத்திலே ஆவியானவர் வைத்த ஒரு தலைப்பு என்ன? கிறிஸ்மஸின் நோக்கம் என்ன? த பர்பஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை சொல்கிறோம். உங்களுக்காக எங்களால் இயன்ற புரிந்த நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டார். அதனுடைய பொருள் என்ன? என் வாழ்க்கையை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ் காலத்திலே கிறிஸ்மஸுடைய நோக்கம் என்ன? உண்மையாகவே கிறிஸ்மஸ் காலம் என்பது பலருக்கு பலவிதமான காரியங்களை உருவாக்குற காலமாகும். கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாக கொடிகட்டி பறக்கிற ஒரு காலம். கிறிஸ்மஸ் காலத்திலே அநேக துணி கடை வைத்தவர்களுக்கு துணிமணிகள் ஏராளமாய் விற்கின்ற ஒரு காலம். கிறிஸ்மஸ் காலமானது சில பெற்றோருக்கு அழுத்தங்கள், வேதனை கொடுக்கிற காலம். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு அல்ல குடும்பத்திற்கு துணிமணிகள் வாங்க வேண்டுமே, செலவினங்கள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அநேருக்கு அழுத்தங்கள், நெருக்கங்கள் கொடுக்கிற ஒரு காலம். அதாவது அது உண்மையாகவே நம்முடைய அழுத்தங்கள், பாடுகள் நிறைந்த ஒரு காலம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே அவர்கள் ஓய்வில்லாத ஊழியங்கள், ப்ரோக்ராம், அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஒரு காலமாகும். அவை கிறிஸ்மஸை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள், ஒவ்வொருவரும் சந்திக்கிறார்கள். சிலர் கடமைக்காக, சிலர் கண்ணியமாக, சிலர் பக்தி நெறிகளாக, சிலர் திறந்த மனதோடு, சிலர் ஆன்மீக நிலையோடு கிறிஸ்மஸ் பண்டிகையின் நோக்கத்தை அளவிடுகிறார்கள். நான் இன்றைக்கு இந்த திருமறை பகுதியை லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வசனங்களை ஆதாரமாய் வைத்து நான் கவனமாய் வாசித்து தியானித்தேன். அதிலே நான் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்ன? கிறிஸ்மஸ் காலம் என்பது கொண்டாடுகிற ஒரு காலம். கிறிஸ்மஸ் இஸ் எ டைம் ஆஃப் செலிப்ரேஷன் என்று சொல்லலாம். ஏனென்றால் இது துக்கப்படுகிற ஒரு காலம் அல்ல, அழுது புலம்புவ ஒரு காலம் அல்ல, அல்லது பெருமூச்சு விட்டு வேதனைப்படுகிற ஒரு காலம் அல்ல, கொண்டாடுகிற காலம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 10வது வாக்கியத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுங்கே பாருங்கள், மிகுந்த சந்தோஷம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம், பூமியிலே அங்கே சந்தோஷம். அப்படியானால் கிறிஸ்மஸ் காலம் என்பது சந்தோஷமான ஒரு காலம். காரணம் என்ன? நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். நமக்காக தெய்வம் இந்த உலகத்திலே மனுக்குமாரனாக அவர் பிறந்திருக்கிறார். நமக்காக அவர் ரட்சிப்புக்காக அவர் இரட்சகராக பிறந்திருக்கிறார். நமக்காக அவர் இம்மானுவேலராக பிறந்திருக்கிறார். நமக்காக ராஜாவாக பிறந்திருக்கிறார். நமக்காக மேசியாவாக பிறந்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் பிறந்த இந்த கிறிஸ்மஸ் காலம் ஒரு கொண்டாடுகிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் அங்கே 11 பாருங்கள்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே பரலோகத்திலும் அங்கே பூமியிலும் அங்கே பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏன் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? முதல் காரணம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். God loves you என்று சொல்லலாம். யோவான் 3:16 பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே எனக்காக உங்களுக்காக தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு தான் குமாரனாகிய இயேசுவானவர். இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறக்கிறார் என்றால் பொருள் என்ன? தெய்வம் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார். தெய்வமாகிய கர்த்தர் மனுகுலத்தை இன்னும் கைவிடவில்லை, மறந்து போகவில்லை. அவர் நம்மை நேசிப்பதனாலே தம்மையே அவர் கொடுக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் காலம் கொண்டாட்ட காலம். காரணம் என்ன? அவர் நம்மை நேசிக்கிறார். இன்னொரு காரியம் என்ன? கிறிஸ்துமஸ் காலம் கொண்டாட்ட காலம் என்ன? அவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 1:23 பார்த்தால் இம்மானுவேலராகிய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி அநேக மக்கள் தனிமையிலே வாடுகிறார்கள், மன அழுத்தத்திலே வாடுகிறார்கள், மன வியாதியிலே வாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் சில நல்ல காலத்திலே நல்ல மனிதர்கள் நம்மோடு இருப்பார்கள். பணம் பெருகினால் அதை சாப்பிடுவருடைய கூட்டம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் பெருகினால் அநேக நம்மோடு இருப்பார்கள். அதிகாரம் பெருகினால் நம்மோடு இருப்பார்கள். பதவியில் இருந்தால் நம்மோடு இருப்பார்கள். பலம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மோடு இருப்பார். எல்லாம் நம்மை விட்டு ஒரு காலம் ஒழியும் போது நம் பிள்ளைகள் கூட, நம்முடைய உறவுகள் கூட, நம்முடைய நண்பர்கள் கூட, நாம் யாருக்காக வாழ்ந்தோமோ அவர்கள் கூட நம்மை மறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வாழலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறதுனாலே, அந்த இம்மானுவேல் பிறந்ததினாலே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாடுகிற காலம். ரெண்டாவதாக, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 பாருங்கள். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தவிர ஆக்கினைக்கு ஏதுவான திட்டங்கள் அல்ல. தமிழிலே நினைவுகள் என்று வருகிறது, ஆங்கிலத்தில் பிளான்ஸ் என்று வருகிறது. அப்படியானால் என்னை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களை தவிர ஆக்கினைக்கு ஏதுவான திட்டங்கள் அல்ல. அதாவது God is for you, உங்களுக்காக ஏராள திட்டங்களை வைத்திருக்கிறார். சவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் திட்டத்தை தந்தார். புறஜாதிகளுக்கு உன்னை அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறேன், உன்னை பாடுகளின் பாத்திரமாய் வைத்திருக்கிறேன். சாத்தானானவன் பலருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான், அவருடைய கண்களை தெளிவாக்கும்படி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் திட்டம் தந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு கேள்வி கேளுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? என்னுடைய தொழிலை குறித்து உங்கள் திட்டம் என்ன? என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? என்னுடைய உறவுகளை குறித்து திட்டம் என்ன? என்னுடைய எஞ்சிய நாட்களை குறித்து திட்டம் என்ன? ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். God has a plan for you. உன் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறேன், கிறிஸ்துமஸ் காலம் என்பது அழுத்தமான காலம் அல்ல, அவலட்சணமான காலம் அல்ல, அவநம்பிக்கையை பெருக்குகிற ஒரு காலம் அல்ல, கண்ணீர் விடுகிற காலம் அல்ல, கொண்டாடுகிற காலம். உற்சாகமாக கிறிஸ்துமஸை கொண்டாட பலன் தருவார். ரெண்டாவதாக, கிறிஸ்துமஸ் காலம் என்பது உண்மையாகவே ரட்சணிய காலம், ரட்சிப்பின் காலம், விடுதலையின் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. கிறிஸ்துமஸ் இஸ் எ டைம் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லலாம். ரட்சிப்பை ரட்சணியம் என்று சொல்லலாம், மீட்பு என்று சொல்லலாம், விடுதலை என்று சொல்லலாம். லூக்கா 2:11 பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். மக்கள் நெருக்கமடையும் போதெல்லாம் ஆண்டவர் நியாயாதிபதியை எழுப்புவார். ஆனால் அவர்கள் மடிந்தார்கள்.
உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவாகிய இரட்சகர் நமக்காக பிறந்தார், வாழ்ந்தார், மடிந்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்தார். பாவ கொடுமை பிடியிலிருந்து விடுவித்தார். கவலை என்கிற அங்கே அடிமைத்தன வலையிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற இரட்சகர். ரட்சிக்கக்கூடியவரைத்தான் இரட்சகர் என்று சொல்வோம். ரட்சிக்க முடியாதவரை இரட்சகர் என்று சொல்வதில்லை. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவருடைய கிறிஸ்மஸ் கிருபையின் காலம் ஒரு கொண்டாட்ட காலம் மாத்திரமல்ல, அது இரட்சணிய காலம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். 2 கரங்களை நீட்டி உங்களை விடுவிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திறந்து கொடுத்தால், அர்ப்பணித்தால், அவர் ஒத்தாசை நோக்கி ஜெபித்தால் உண்மையாகவே அவர் உங்களை ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் இந்த ரட்சணிய காலத்திலே இந்த ரட்சிப்பை எப்படி பெறுகிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்கள். இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல, இது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால் விசுவாசத்தினாலும் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படியானால் ரட்சிப்புக்கு முழு ஆதாரம் அவர்தான். இந்த ரட்சிக்கப்படுகிற இந்த கொண்டாட்ட காலத்தை ஏன் தந்திருக்கிறார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து யூதேயாவிலும் அங்கே எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் சாட்சியாக வைக்க விரும்புகிறார். முதலாவது அவர் நம்மை ரட்சிப்பதற்கு காரணம் என்ன? விட்னஸ் ஃபார் ஹிம். அவருக்காக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். 2வது, அவருக்காக நாம் உழைக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மூலமாய், நம்மை ஆண்டவர் பல காரியங்களிலே விடுவித்த அந்த விடுதலை பெற்ற வாழ்க்கை மூலமாய் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு சைன் ஃபார் காட், அதாவது ஆண்டவருக்கு ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் காலம் என்பது அழுத்தமான காலம் அல்ல, ஒரு கொண்டாட்டமான காலம். கிறிஸ்துமஸ் காலம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் காலம் அல்ல, அல்லது ஒருவேளை அடிமைப்பட்டு புலம்புகிற ஒரு காலம் அல்ல, ரட்சணத்தை பெறுகிற ஒரு காலம். என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை அறியாத காலங்களிலே ஒருவேளை வெறுமையாக, விரக்தி உள்ளவனாக, பல பாவ பழக்கங்களிலே அடிமைப்பட்டவனாக, யாருக்கும் பயம் இல்லாத மனிதனாக, நம்பிக்கை இல்லாதவனாக, நோக்கமில்லாதவனாய் வாழ்ந்தேன். ஒரு நாள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கையின் நோக்கம் மாறியது. என் வாழ்க்கையிலே விடுதலை கிடைத்தது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையின் அந்த வல்லமையை ருசிக்க, அனுபவிக்க, அவருக்கு அறிவிக்க ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ரட்சணியம் உங்களுக்கு கிருபையாய் கிடைக்கிறது. இந்த ரட்சணியம் கொடுக்கிற அவர் மேல் விசுவாசம் வையுங்கள். நீங்கள் பெற வேண்டிய விடுதலைக்குரிய விலைக்கிரயத்தை அவர் சிலுவையிலே அவர் சம்பாதித்து விட்டார். அவை எமி கார்மைக்கல் என்கிற ஒரு அம்மையார் அடிக்கடி இப்படி எழுதுவார்கள், கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பின் முன்னணியை நாம் சிந்திக்கும் போதெல்லாம் அதற்கு பின்னாலே நிழலாட்டமாக இருக்கிற சிலுவையை சிந்தியுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து எதற்காக அவர் பிறந்தார்? மனுகுலத்தை ரட்சிக்க, மனுகுலத்துக்குரிய ரட்சிப்புக்குரிய விலைக்கிரயத்தை சிலுவையிலே கொடுத்து என்னை உங்களை மீட்டு கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்க, ஏதோ ஒரு ஆட்சியை பிடிக்க அல்ல, ஆண்டவரின் மக்களை ஆண்டவருடைய அடியாராய் மாற்றும்படி அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே 2 குறிப்புகளை சொன்னேன். கிறிஸ்மஸ் காலம் என்பது அழுத்தமான காலம் அல்ல, கொண்டாடுகிற காலம். கிறிஸ்மஸ் காலமானது உண்மையாகவே அது என்ன காலம் என்றால் ரட்சணிய காலம் என்று சொன்னேன். 3வதாக கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். கிறிஸ்மஸ் காலம் என்பது உண்மையாகவே அது ஒப்புரவாக்கும் ஒரு காலம். கிறிஸ்மஸ் இஸ் எ டைம் ஃபார் ரீகன்சிலேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒப்புரவாக்கும் ஊழியம். 2 பேர் சண்டை போடுறாங்க.
அப்போது ஒருவர் ஒப்புரவாக்குறார். கணவன் மனைவி பிரிகிறார்கள். அங்கே தேவ ஊழியர்கள் பேசி அவர்களை ஒப்புரவாக்குறார்கள். சபைகள் பிளவு உண்டு போகிறது. அநேகர் ஜெபித்து முயற்சித்து அவர்களை ஒப்புரவாக்குறார்கள். ஆகவே தேசங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது. அநேகர் ஒப்புரவாக்குறார். ஒப்புரவாக்குற உபதேசம் மிக முக்கியமான உபதேசமாகும். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 14 பாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்களின் திரள் சீனை துதித்தார்கள். அப்படியான கிறிஸ்துமஸ் பண்டிகையினாலே என்ன மாறுதல் ஏற்பட்டது? பரலோகத்திலே தேவனுக்கு மகிமை உண்டானது. தேவன் பல காரியங்களை செய்ததினாலே, தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதனாலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. ஆண்டவருக்குடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செம்மையாய் செய்தால் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. திருச்சபையானது தன் திட்டத்தை நிறைவேற்றும் போது அங்கு தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. ஒருவன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அருமையானவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறும்போது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து பிறந்த நாளிலே தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு அங்கே மகிமை உண்டாகிறது. ஆகவே கிறிஸ்து பிறந்த நாளிலே அங்கே பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அருமையானவர்களே, அங்கு மகிமை உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேனிலே வைத்தார். கீழ்ப்படியாமையிலே விழுந்ததினாலே தேவனுக்கும் மனுகுலத்துக்கு இடையிலே பிரிவினை ஏற்பட்டது. அதனுடைய விளைவு என்ன? சாபங்கள், வியாதிகள், மரணம் ஏற்பட்டது. ஆனால் அந்த ஏதேனிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுதே அங்கே மேசியாவின் வருகையை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொன்னார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மேசியாவை, இரட்சகரை மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏற்ற காலம் வந்தபோது தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததின் விளைவு என்ன தெரியுமா? அங்கே உண்மையாகவே ஒப்புரவாகுதல் நடந்தது. இன்னைக்கு பாருங்கள், கசந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஒப்புரவாகிறார்கள். சகேவை சொல்கிறான், ஆண்டவரே, யார் இடத்திலாவது நான் அநியமாய் வாங்கிறது உண்டானால் அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்தியிலே பாதியை ஏழை கொடுக்கிறேன் என்றால் அது ஒப்புரவாகிற ஒரு காரியமாகும். மனம் திரும்பின சவுல் முதல் நூற்றாண்டு திருச்சபையோடு ஒப்புரவானதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் காண முடிகிறது. ஆகவே ஒப்புரவாகுதலின் உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம். ஆகவே லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது, கிறிஸ்து பிறந்ததினாலே பரலோகத்தில் மகிமை என்ன? பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையிலே ஒப்புரவாகுதல் வருகிறது. பூமியிலே சமாதானம் வருகிறது. பூமியிலே சமாதானம் வருகிறது. மனிதர் மேலே அங்கே பிரியம் உண்டாகிறது. அருமையானுள்ள இந்த 3 காரியங்களின் அடிப்படை என்ன? அது ஒப்புரவாகுதல் ஆகும். ஆகவே தான் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற காலம், கிறிஸ்துமஸ் பண்டிகை அது உண்மையாகவே இரட்சணிய காலம். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒப்புரவாகிற காலம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த 2ஆம் அதிகாரத்திலே 16, 17, 18 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அங்கே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கு இடையிலே பிளவு, கிறிஸ்து அவர்களை ஒப்புரவாக்கி ஒரே திருச்சபையாய் மாற்றினார். பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையிலே ஒப்புரவாகுதல் இல்லை, ஆனால் கிறிஸ்து மூலமாய் பரலோகத்திலே ஒப்புரவால் வருகிறது. ஆகவே ஆண்டவர் பிறந்ததினாலே பரலோகத்துக்கும் பூமிக்கும் மனுமக்களுக்கு இடையிலே அங்கே ஒப்புரவாகுதல் தொடங்கிறது. ஆகவே கிறிஸ்து இல்லை என்றால் ஒப்புரவாகுதல் இல்லை. கிறிஸ்து இல்லை என்றால் ஒப்புரவாதின் ஊழியத்திலே வளர முடியாது. அருமையானே, குடும்பங்களிலே பிரிந்து கசந்து உடைந்து சிதறி ஒருவரை வாழுகிறீர்களா? ஒப்புரவாக்கும் அந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். அந்த ஆண்டவர் ஒப்புரவாக்குதலின் வல்லமையை உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்ப வாழ்விலே அவர் ஊற்றி
ஒப்புரவாக்குதலின் வல்லமையை ருசிக்க பலன் தருவார். ஆகவே கிறிஸ்மஸ் காலம் என்பது கொண்டாடுகிற காலம், இரட்சணிய காலம், ஒப்புரவாக்குதலின் காலம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, கிறிஸ்மஸ் காலம் துக்கப்படுகிற ஒரு காலம் அல்ல, கொண்டாடுகிற காலம், இரட்சணிய காலம், ஒப்புரவாக்குதலின் காலம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் இந்த கொண்டாட்டங்களும் இரட்சணியமும் ஒப்புரவாக்குதலின் வல்லமையும் கடந்து செல்ல நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இவைகளை ருசித்து அனுபவித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பண்டிகையாய் மாற்றும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.